அவர் பேர் சாத்தகுமார், எங்க வீட்டுக்கார் பேரு. அவரு வந்து சங்கர் கேஸ்ல இது மாதிரி ஒரு வருஷம் போய் ஜெயிலுன்ட்டு தானே வந்தாரு. ஒரு வருஷம் கழிச்சு போன சாட்டர்டே தானே வந்தாரு. அவரு வந்து நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனார். நிறைய பாத்துட்டு வந்தாரு. 2 நாள் முன்னாடி பாத்துட்டு எப்படிங்கிறன்னு பாத்துட்டு தானே வந்தாரு. வந்து அவர் செவ்வாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்து காலையில எனக்கு போன் பண்ணாங்க. இது மாதிரி வந்து காலையில நைட் வந்து போன் பண்ணிக்கிறேன், போனே எடுக்கல, சுவிச் ஆஃப்னு வருது. இந்த மாதிரி காலையில எனக்கு 11 மணி தான் நியூஸ் வருது. இது மாதிரி வந்து செவ்வாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டாங்க அவரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு புடிச்சிட்டு நான் அப்ப எல்லாரும் பாருங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, போங்க எல்லாரும் அனுப்பிச்சுட்டா. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாரையும் மாட்டின ஓடிமே இவரை மட்டும் தனியா கூட்டின்னு போயிட்டுக்கிறாங்கண்ணா. கூட்டின்னு போய் பஸ் கொடுத்து சாவச்சுக்கிறாங்க. நல்லா ஆப்போசிட் பாருங்க, நல்லா காசு வாங்கிட்டு நல்லா சாவச்சுக்கிறாங்கண்ணா. அவரை எனக்கு கண்டிப்பா நியாயம் வேணும். அவர் எதனால சாவச்சாங்கண்ணா, எதனால சாவச்சாங்க நியாயம் வேணும்ண்ணா. கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கா, இங்கிருந்து போவே முடியாது. அதனால அவர் எதனால சாவச்சாங்கண்ணா எனக்கு. அதனால எனக்கு கன்ஃபார்மா எனக்கு அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எனக்கு எதனால சாவச்சாங்க. அவர் என்ன தப்பு பண்ணா இல்லன்னு சொல்லலையே, தப்பு பண்ணாதான் அதுக்கு தண்டனை ஆரம்பிச்சுதான் வந்தாரு. 1 வருஷமா அந்த போய் நான் 2 நாள் வந்துட்டாரு, 1 வாரம் கழிச்சு வந்துட்டாரு. 1 வருஷமா இந்த ஜெயில இருந்து வந்தாரு. அவரு புய ஜெயில இருந்துட்டு தான் வந்தாரு. வந்து 1 வாரம் கூட ஆகலை, ஒரே 1 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ள வந்து அவங்க கூட்டின்னு போய் தனியா கூட்டின்னு போயிட்டு ஸ்லோ பர்சன் கொடுத்துட்டாரு. கொஞ்சமா சாவச்சுக்கிறாங்க, கொஞ்சமா சாவச்சுக்கிறாங்களா போலீஸ். ஆனா ஆப்போசிட் பாருங்க நல்லா காசு வாங்கிட்டு நல்லா சாவச்சுக்கிறாங்கண்ணா. அவங்க என்னால முடியல, நான் நிஜமால பேச முடியலண்ணா. என்னால எனக்கு கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்குண்ணா. விசாரணை எனக்கு கூட்டிட்டு போனாங்கண்ணா. என்கொயரி தான் சொன்னாங்க. 15 ரிமாண்ட் சொன்னாங்கண்ணா என்கிட்ட. 15 ரிமாண்ட் நானே உள்ளே இருக்கட்டும், வேற பிரச்சனை எலெக்ஷன் வருது ஏன்னா பிரச்சனை உள்ளே இருக்கணும் எவ்வளவு சொன்னா. சரி திடீர்னு வந்துச்சு மறுபடியும் மாட்டுன்னு சொன்னா. சரி எலெக்ஷன் டைம் தான் பிடிச்சி விட்டுட்டேன், 15 நாள் காய்ச்சி விட்டுருவாங்க நான் நினைச்சேனா. அதுக்குள்ள இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நியாயமாண்ணா இது? உன்ன காட்டலண்ணா எங்க வீட்டுக்காரர் என் கையில எதுவுமே சொல்லல. உள்ளாகிறாங்க தான் சொல்றாங்க. நாத்துக்கு உள்ள வச்சு நிக்கிறாங்க. அதான் சாவச்சிட்டாங்க. எதுக்கு உள்ள வச்சு நிக்கிறாங்க? நான் படுப்பேன் உள்ள வச்சு அவங்க சாவச்சிட்டாங்களே. உள்ளலாம் அவர் சாவு. நான் சத்தியமா சொல்றேன், அவர் உடம்புனா சரி நல்லாதான். நான் 2 குழந்தை கூட்டின்னு போய் காமிச்சிட்டு நீ நான் பதிலுமா சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் அவர் எவனா உடம்பு சரி ஆயிடுவாரு. உள்ள இருந்து நல்லா தானே வந்தாரு. அவரு எப்படி உடம்பு சரி ஆயிடும்? அவரு அவங்க விஷ பாய்சன் போட்டு நல்லா சாவச்சிட்டாங்க. உடம்பு நல்லா தானே இருந்தாரு. அவரு அவருக்கு எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. நான் கூட போய் இருந்துட்டு வந்தேன். நான் 2 நாள் போய் எங்கிட்ட இருந்துட்டு பார்த்துதான் வந்தேன். நான் போய் வந்து வெளியே எங்களை கூட்டின்னு போயிட்டு குழந்தைங்க கூட இருக்கணும், குழந்தைங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் கூட வச்சிருந்தாங்க எங்களை. நாங்க தான் சரி குழந்தை 5 நாள் வந்துட்டேன். நாங்க அவர் எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாதுண்ணா. இவங்க விஷ பாய்சன் போட்டு நல்லா சாவச்சிட்டாங்கண்ணா. ஊசி ஏத்தி அவர் சாவச்சிட்டாங்கண்ணா. அவ்வளவுதானா? அதெல்லாம் எனக்கு தெரியலண்ணா. 7 பேர்ல இவங்க மட்டும் தனியா கூட்டின்னு போய் ஏதோ பண்ணிட்டாங்கண்ணா. அதுதானே எனக்கு தெரியும். இவங்க ஏதோ கூட்டின்னு போய் ஏதோ பண்ணிட்டாங்க. இவங்க 7 பேரையும் மறைச்சு வச்சுக்கிறாங்க. 7 பேரும் எங்களை காட்டினாங்க. எதனா பண்ணாம கூடாது. அவங்க 7 பேரையும் ஒருத்தர் சாவச்சிட்டாங்க. உன்னை 7 பேர் என்ன கொள்வாங்கன்னு தெரியல. அது கண்டிப்பா அவங்க வீட்டுல வந்து கண்டிப்பா பேசுவாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். எதனால சாவடிச்சாங்க அவரை? எதனால சாவடிச்சாங்க? அவருக்கு எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஊசி போட்டு சாவச்சிட்டாங்க. ஊசி போட்டு அவர் சாவச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.